ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு ஈவினிங் டே டைம் பப்ஸு தாங்க. ரொம்ப டேஸ்டியாக கோதுமை ஐட்டத்தை வச்சே செய்கிறோம். மைதாவில் செய்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம கோதுமை பப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் கோதுமை மாவை நல்லா சலித்து சுத்தம் பண்ண மாவை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். தேவையான அளவு லேசாக உப்பு போட்டால் போதுங்க. சப்பாத்திக்கு போடுற அளவு அதிகமாக போட வேண்டாம். தண்ணியை தெளித்து கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. தண்ணியை தெளித்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நீட்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கோங்க. பேன் எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வீட்டில் இருக்க ஐட்டத்தை வச்சே செஞ்சிடலாங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு வதக்குறோம். எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. இது உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் தாங்க. அதனால் பெருசாக இல்லாமல் பொடியாக இருந்தால் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரும் மசாலா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசிச்சதை அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் இதுவே போதுங்க. கரெக்டாக இருக்கும். இதுவே தேவையில்லாதெல்லாம் போட வேண்டியதில்லை. இது சிம்பிளாக இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இதுவே டேஸ்டியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே பிசைஞ்ச மாதிரி மசாலாவை கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கோதுமை மாவை எடுத்துக்கலாம். அதை அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு 4 பார்ட்டாக இல்லை 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு பப்ஸு சாஃப்டாக இருக்குங்க. கடையில் போய் வாங்குறதுக்கு இந்த டைமில் வீட்டில் ஈஸியாக இருக்கிற ஐட்டத்தை வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி போடுற கல்லில் சிம்பிள் மெத்தடு தாங்க. மாவை கொஞ்சம் தூவிட்டு சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. நீளமாக ஓவல் ஷேப்புக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டால் ஒரு பப்ஸுக்கு தேவையான அளவு நமக்கு கிடச்சிரும். 4 சைடு 4 கார்னர் அப்படியே எடுத்து விட்டுறோம். 4 பக்கம் கட் பண்ணிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெயோ வெண்ணெயோ உங்களுக்கு எது ஹெல்த்தியாக இருக்குமோ அதை போட்டுக்கோங்க. அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு அப்படியே போட்டு பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உள்ளார அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி 3 பக்கம் அப்படியே அமுத்தி விட்டுறலாம். அந்த 3 கார்னர்லேயே அமுத்தி விட்டால் நமக்கு பப்ஸ் ரெடிங்க. ஈஸி மெத்தடாக இருக்கும். இன்னொன்று போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாக்கா உள்ளேயும் சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் உப்பலாக வரும். உள்ளார சீக்கிரமாக வெந்துடும். அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு அந்த 3 பக்கம் அப்படியே ஃபோல்டு பண்ணிடுறோம். இதே மாதிரியே மற்ற 2 பீஸையும் செஞ்சு வச்சுக்கலாங்க. ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. மற்ற எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு வச்சிட்டோம். நமக்கு பப்ஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக லேசாக வறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும்.
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே போட வேண்டியதாங்க. சிம்மிலையே வைக்கிறோம். அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். ஃபுல்லில் வைக்கக்கூடாது. எப்படி பப்ஸ் ஒரு பக்கம் அப்படியே ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இதை இந்த பக்கம் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். எந்தெந்த பக்கம் வேகணுமோ அந்தந்த பக்கத்தை அப்படியே நமக்கு வாட்டமாக வச்சுட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் அப்படி இருக்கிறப்போ எந்த பக்கம் எப்படி போட்டால் உங்களுக்கே தெரியும் வாட்டம் எப்படி வைக்கணும்னு. அதே மாதிரி அப்படியே பெரட்டி விட்டுட்டு நம்மளுடைய பப்ஸு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோன்னே எடுத்துட்டோம். நம்மளுடைய ஹெல்த்தியான கோதுமை பப்ஸு ரெடி ஆகிட்டு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் நமக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்டில் எப்படி இருக்கப்போ சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.